வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தவுசு குட்டி பிரியாணி அதோட ரிவ்யூ தான். நிறைய பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சீரக சம்பா வெள்ளாட்டு கறி நம்ம ஊர் பக்கமாக சீரக சம்பாவில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும் கடை, 3 மணி அது மாதிரி. அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாமளும் போயாச்சு. நல்ல கூட்டமாகவே இருந்துச்சுங்க. ஒரு பிளேட்டு மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளேட்டு வந்து 370 ப்ரைஸ் அவ்வளோ சொல்கிறாங்க. 370. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே குவார்ட்டர் வாங்கிக்கலாம். சிக்கன் பிரியாணி மட்டன் ரெண்டுமே இருக்குது. இது இல்லாமல் வந்து இவங்க டெசர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கசகசா அல்வா, அப்புறம் பால் டிப்பி அப்படின்லாம் என்னென்னமோ வச்சுருக்காங்க. சிக்கன் 65 வச்சுருக்காங்க. இந்த எடுத்தாச்சு நம்ம பிரியாணியை. மட்டன் பீஸ் 4 பீஸ் வருதுங்க இதில். அதே மாதிரி சீரக சம்பா அரிசி தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் சொல்லியே ஆகணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னிலாம் இருந்துச்சு நம்மளுக்கு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கசகசா அல்வா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாங்க, அதனால் அது வந்து நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பால் டிப்பி நாங்கள் வாங்கி பார்க்கல. வேறு யாரும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து அதிகம் தான். டேஸ்ட் வந்து ஓகே. சீரக சம்பா அரிசி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரியாணி பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக வீடியோ பக்கம் மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டு பாருங்கள். மட்டன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு புளிப்பான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.